லாஸ்ட் வீடியோல தண்ணிக்குள்ள இருக்க பொருள் பெண்டான மாதிரியும் வேற வேற சைஸ்லயும் தெரியறதுக்கான காரணத்தை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மறக்காம இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியுங்க. நீங்க என்னைக்காச்சும் ரோட்ல போறப்போ கொளுத்துற வெயில காணல் நீரை பார்த்திருக்கீங்களா? அதுக்கும் இப்ப நீங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது இன்டர்நெட், டிவி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே காரணம்னு சொன்னா நம்புவீங்களா? நான் உங்க சகோ. வெல்கம் டு ABCD. நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போறப்போ லைட் ரேஸ் பெண்ட் ஆகுங்க. இப்போ இதுல ஒவ்வொரு மீடியம்க்கும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனியான ஒளி விலகல் தன்மை இருக்குங்க. இதை குறிக்கிறதுக்கான டேர்ம் தான் பாத்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. நமக்கு தெரியும் லைட் வேக்யூம்ல, அதாவது வெற்றிடத்துல பாத்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஸ்பீட்ல போகும் அப்படின்ட்டு. ஆனா இதே ஸ்பீடு ஒரு மீடியம்ல இருந்து, அதாவது வேக்யூம்ல இருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ள போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்பீட்ல இருக்காதுங்க, அதோட ஸ்பீட் மாறும். இப்போ இதுல ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த லைட் வேக்யூம்ல என்ன ஸ்பீட்ல போகுமோ அந்த ஸ்பீட் டிவைடட் பை இதே லைட் இந்த மீடியம்குள்ள என்ன ஸ்பீட்ல போகுமோ அந்த ஸ்பீடுங்க. அதாவது n = ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம்ங்க. சோ ஒவ்வொரு மீடியமுக்கும் வேற வேற டென்சிட்டி இருக்கும். அதனால லைட் பாத்தீங்கன்னா அந்த மீடியம்ல வேற வேற ஸ்பீட்ல டிராவல் ஆகும். வேற வேற ஸ்பீட்ல லைட் டிராவல் ஆகுறதுனால ஒவ்வொரு மீடியமுக்கும் வேற வேற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குங்க. பட் ஒரு நிமிஷம், ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போறப்போ லைட்டோட டைரக்ஷனும் அதோட ஸ்பீடும் மாறும்னு சொன்னோம் தெரியுமா? அப்ப ஊன்னு சொல்லாம யாருக்காச்சும் அது ஏன் மாறணும் அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா என்னமாடா நீ? லைட் வேக்யூம்ல போறப்ப எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனா இது ஒரு மீடியம்குள்ள என்டர் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா லைட்ன்றது ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது அந்த மீடியம்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் ஆசிலேட் பண்ணி விட்டுரும். இந்த ஆசிலேட்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த வேவ் நம்ம ஆல்ரெடி டிராவல் ஆகிற லைட் வேவ் கூட இன்டராக்ட் பண்ணி அதோட ஸ்பீடை குறைச்சிருங்க. இதை எப்படி இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆளே இல்லாத ரோட்ல ஓடுற ஸ்பீடுக்கும் நிறைய கூட்டமா இருக்கிற டி நகர் ரோட்ல ஆளுங்க ஃபுல்லா விலக்கி விட்டு ஓடுறதுக்கும் உண்டான ஸ்பீடுக்கு இணையானதுங்க. லைட் வேவோட ஸ்பீட் ஏன் மாறுதுன்னு பார்த்தோம். இப்ப அதோட டைரக்ஷன் ஏன் மாறணும் அப்படின்றத பார்த்துடலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைட் வேவ் ஏர் மீடியத்துல இருந்து கிளாஸ் மீடியம்குள்ள இந்த மாதிரி என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் பாத்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் குறிக்குது. அந்த ரெண்டு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் குறிக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி ஆங்கிளா என்டர் ஆகுறப்ப ஒரு வேவ் ஃப்ரண்டோட ஒரு எண்ட் பாத்தீங்கன்னா கிளாஸ் மீடியம்குள்ள என்டர் ஆயிருக்கும். ஸோ அதோட ஸ்பீட் குறைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த வேவ் ஃப்ரண்டோட அவுட்டர் எண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெளியே தான் இருக்கும். ஸோ அது அதிகமான ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கியர் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு வண்டி டர்ன் எடுக்கிறப்ப அதோட இன்னர் வீல் கம்மியான ஸ்பீட்ல சுத்தும், அதோட அவுட்டர் வீல் பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பீட்ல சுத்துங்க. சோ இதே தான் இங்க உல்டாவா நடக்குதுங்க. இன்னர் எண்ட் கம்மியான ஸ்பீட்லயும் அவுட்டர் எண்ட் அதிகமான ஸ்பீட்லயும் மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இன்னர் எண்ட மையமா வச்சுக்கிட்டு அந்த ஃபுல் வேவ் ஃப்ரண்டும் லைட்டா ஒரு டர்ன் எடுக்குங்க. இந்த டர்னும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் வேவ் ஃப்ரண்டும் கிளாஸ் மீடியம்குள்ள வர மட்டும் தான் நடக்குங்க. எப்போ இந்த ஃபுல் வேவ் ஃப்ரண்டும் கிளாஸ் மீடியம்குள்ள வருதோ அதுக்கப்புறம் இந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டும் ஒரே ஸ்பீட் கிடைச்சு அது ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதுதான் இந்த பெண்டுக்கான ரீசன்ங்க. இப்ப இதே இந்த லைட் வேவ் பெர்பெண்டிகுலரா அந்த மீடியம்குள்ள என்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ஒளி விலகலும், அதாவது ரிஃப்ராக்ஷன் இருந்திருக்காது. ஆனா அந்த லைட் வேவோட ஸ்பீட் மட்டும் குறைஞ்சிருக்குங்க. நமக்கு லைட் வேவோட ஸ்பீடோட ஃபார்முலா பத்தி தெரியுங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. இங்க நமக்கு ஸ்பீட் குறையறதால ஃப்ரீக்வன்சில எந்த மாற்றமும் ஏற்படாததால பாத்தீங்கன்னா அதோட வேவ் லென்த் குறைஞ்சிருக்கணுங்க. இதை நம்ம ஃபார்முலாலையும் பார்க்க முடியுது, பிராக்டிகலாவும் பார்க்க முடியுது. எந்த ஆங்கிள் லைட் ரே பட்டா அது எவ்வளவு ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம காணல் நீர்னு சொன்னோம்ல, அந்த நீர் எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பாத்துடலாங்க. ரொம்ப வெயில் அடிக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா தரை ரொம்பவே சூடா இருக்குங்க. சோ இந்த தரை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தரைக்கு மேல உள்ள காத்தை பயங்கரமா ஹீட் பண்ணி விட்டுரும். ஆனா மேல போக 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 இந்த தரையால அந்த காத்தை அவ்வளவு ஹீட் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் கூலா தான் இருக்கும். இப்போ அந்த மேல இருக்கிற கூலான ஏருக்கு பாத்தீங்கன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும். கீழே வர 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 பாத்தீங்கன்னா அந்த காத்தோட டென்சிட்டி குறைஞ்சுக்கிட்டே வருங்க. சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா மேல அதிகமா இருக்கும், கீழே வர 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 குறைஞ்சுக்கிட்டே வருங்க. நம்ம முன்னாடி பார்த்த எல்லா கேஸ்லயுமே ரெண்டு மீடியம் தெளிவா நடுவுல ஒரு இன்டர்ஃபேஸ் பிரிக்குங்க. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவான இன்டர்ஃபேஸ்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா இதுல ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஏருமே பாத்தீங்கன்னா வேற வேற மீடியமா தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வேற வேற டென்சிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ ஒரு ஹாட்டான டேல ஒரு பொருள்ல பட்டு வர லைட் ரேஸ் ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஏரையும் ஊடுருவி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றப்ப ஒவ்வொரு டைமும் அது டென்சர் டு ரேரர் மீடியம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவே ஃப்ரம் நார்மல் டிஃப்ளெக்ட் ஆகி 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 ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல அதோட இன்சிடென்ட் ஆங்கிள்
கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமா போறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த லேயர் ஆஃப் ஏர்ல அது டோட்டலா இன்டர்னலி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற எல்லாமே பாத்தீங்கன்னா rarer to denser medium. So towards the normal refract ஆகி நம்ம கண்ணுக்கு வந்து அடையுங்க. சோ இப்போ நம்ம கண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா கடைசியா என்ன ஆங்கிள் நம்ம கண்ணுக்கு அந்த லைட் ரே வந்துச்சோ அங்கதான் அந்த இமேஜ் இருக்கும், அதாவது அந்த பொருள் இருக்கும்னு நினைக்குங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு வந்த இமேஜோ அந்த பொருளோட இமேஜ், பட் நமக்கு வந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் தரையில இருக்கிற மாதிரி காட்டுங்க. இப்போ அந்த பொருள் மேல பட்டு டைரக்டா நம்ம கண்ணுக்கு வந்த லைட் ரேஸையும் நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணோம். அதே நேரத்துல அந்த பொருள்ல பட்டு ரெஃப்ராக்ஷன் மூலமா கீழே போய் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலமா நம்ம கண்ணுக்கு வந்த இன்வெர்டட் இமேஜையும் நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணோம். ஆனா இதுல ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரியும் இன்னொரு இமேஜ் தரையில இருக்கிற மாதிரியும் நமக்கு மூளை காட்டுங்க. சோ இந்த மூளை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பொருள் நமக்கு மேலேயும் தெரியுது கீழேயும் தெரியுது அப்படின்றப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கீழே தண்ணியில தெரியுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கீழே தண்ணி தான் இருக்கோ அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குதுங்க. இதுதான் காணல் நீர். ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏண்டா? சில ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல இந்த காணல் நீருக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் காரணம் கிடையாது அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா எப்பயுமே இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஒரே ஆங்கிளா தாங்க இருக்கும். அப்படின்றப்போ இந்த லைட் ரேஸ் கண்டினியூஸா பெண்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா எப்பயாச்சும் இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் 90 டிகிரி வர்ற அந்த பாயிண்ட்ல ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 90 டிகிரி தானே இருக்கும். அப்படின்றப்போ அப்படியே அது ஹரிசான்ல போயிருமே தவிர அது மறுபடியும் எப்படி அந்த லைட் ரே மேல வரும்? இதுதாங்க அவங்க கேட்கிற கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. கரெக்ட் தான். இன்சிடென்ட் ஆங்கிள் 90 டிகிரி ஆச்சுன்னா அது கடைசி வரை ஹரிசான்ல மட்டும் தான் போய் ஆகணும், ஏன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கிறதுனால. ஆனா இந்த இடத்துல நமக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. என்னதான் அது பெண்ட் ஆனாலும் அது கண்டினியூஸா எல்லா பாசிபிள் ஆங்கிளும் ஆகிதான் பெண்ட் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ரிஃப்ராக்ட் ஆகி 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 கீழே வர்றப்போ அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஆங்கிள் அதிகமா இருந்தாலே போதும், அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ரிஃப்ராக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருமே தவிர 90 டிகிரி வந்துதான் போகணுன்ற தேவை இங்க கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஒரே தேவை கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமான ஆங்கிள் அது அந்த லேயர் ஆஃப் ஏர்ல பட்டாலே போதுமானது. கிட்டத்தட்ட இந்த காணல் நீர்ல யூஸ் பண்ற இதே கான்செப்ட் தாங்க ரேடியோ வேவ் கம்யூனிகேஷன்லயும் யூஸ் பண்றாங்க. நீங்க டிவில யூஸ் பண்ற முக்காவாசி வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் தாங்க. இங்க நடக்கிற இதே ரிஃப்ராக்ஷன் அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அயோனோஸ்பியர்ல நடக்குங்க. நீங்க இங்க ஒரு ஆண்டனால இருந்து ஒரு ரேடியோ வேவ் விட்டீங்க அப்படின்னா அது மேல போய் ரிஃப்ராக்ட் ஆகி 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 ஏதாச்சும் ஒரு லேயர்ல பாத்தீங்கன்னா டோட்டலி இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வந்து ரிசீவருக்கு வந்துருங்க. அங்க நடக்கிற ரிஃப்ராக்ஷனும் பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட சேஞ்ச்னால தான். பட் அங்க இருக்கிற டென்சிட்டி சேஞ்ச் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீட்னால கிடையாதுங்க, அங்க இருக்கிற அயானிக் கான்சென்ட்ரேஷன்னால. அதோட ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் தாங்க யூஸ் பண்றாங்க. நமக்கு என்ன டேட்டா தேவையோ அதை லைட்டா கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஆப்டிகல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி இந்த கோர்க்குள்ள கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா வச்சு ஷூட் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த கோர் டென்சர் மீடியம் அப்படின்றதுனால, அதாவது வெளியே இருக்க கிளாடிங்கை விட இந்த கோர் டென்சர் மீடியம் அப்படின்றதுனால கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா ஷூட் பண்றதால டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு உள்ளாகி கடைசியில் அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுங்க. லைட்டோட ஸ்பீட் நமக்கு தெரியும் அது எவ்வளவு வேகம் அப்படின்ட்டு. சோ அவ்வளவு வேகமா அவ்வளவு எஃபிஷியன்டா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் நான் எங்கடா யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போனை நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். உங்களோட போனுக்கும் செல்போன் டவருக்கும் அதோட பேஸ் ஸ்டேஷனுக்கும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்குங்க. அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் தாங்க. இந்த ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பத்தியும் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பத்தியும் பேசணும்னா அதை பத்தியே தனியாவே ஒரு வீடியோ போடலாங்க, அவ்வளவு இருக்கு அந்த விஷயத்துல. சோ ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் காணல் நீர், இதை பத்தின தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கத்துக்கிட்டுமே. அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். நான் உங்க சகோ.